என்ற பகுதியில் நான் ஊழியம் செய்கிறேன். இப்போ எனக்கு கொடுத்ததான வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த தலைப்பு தாகமா இருக்கிறேன் என்றார். இப்போ தாகம்னா என்ன? தாகம்னா நம்ம என்னது? தண்ணி தண்ணி குடிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? தாகமாக இருக்குது. தாகம் இல்லாதவங்கள தண்ணி குடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன செஞ்சால் நம்ம தண்ணி குடிக்கலாம்? காரம் சாப்பிட்டா நம்ம தண்ணி குடிக்கலாம். இன்னொன்று, வெளியில் இப்போதைக்கு வெயில், இப்போ என்னது, வெயில் கடுமையாக இருக்குது. வெயிலில் போகும்போது நமக்கு என்ன செய்யும்? அதிகமாக தாகம் எடுக்கும். அப்போ நமக்கு என்ன தேவைப்படும்? தண்ணி தேவைப்படும். அப்போ தண்ணி என்னவா? தாகமாக இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி இது பொதுவான காரியம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தாகத்தை சொல்லலை. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அப்போ என்னதான்? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். அப்போ வேத வாக்கியம், அப்போ என்ன வேத வாக்கியம்? அவருடைய தாகம், ஆவிக்குரிய காரியம். அந்த பொதுவான தாகம் என்ன பார்த்தா, நம்ம நார்மலாக நம்ம தண்ணி குடிப்போம், சாப்பிட்டு தண்ணி குடிப்போம், வெயிலில் போனால் என்ன செய்வோம்? தண்ணி குடிப்போம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம் எப்படி இருக்குன்னா, ஆத்தும தாகம். என்ன தாகம்? ஆத்தும தாகம். ஆத்துமான யாரு? நம்ம தான். நான் தான் முதலாவது. அல்லேலூயா. அப்போ அவருக்கு எப்படின்னா ஏற்பட்டிருக்கு? ஆத்தும தாகம். இப்போ நம்ம பொதுவாக நம்ம தண்ணி குடிக்க அப்படி போகிறோம். அவருடைய தாகம் எப்படிது? ஆத்தும தாகம். அவருடைய தாகம் எப்படியா இருந்ததுனாக்கா, அநேக பிள்ளைகள் இப்போ எப்படியாப்பட்ட சூழ்நிலை உலகத்துலலாம் நடக்குது? பாவம் நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது, கொடுமை நடக்குது, சண்டை நடக்குது, பிரச்சனைகள் எல்லாம் என்னது நடந்துக்கிட்டே வருது. அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்கள என்ன செய்கிறாங்க? தவறு செய்கிறாங்களா, சரியான காரியத்தை செய்கிறாங்களா? தவறு செய்கிறாங்க. அவங்கள தான் பார்த்துட்டு என்ன செய்கிறான்? எனக்கு தாகமாக இருக்குது. அவங்க என்ன செய்யணும்? என்னுடைய பிள்ளையாக வரும். நானும் ஒரு நேரத்தில் எப்படி தான் இருந்தேன்? உலக விதமான காரியத்தில் தான் இருந்தேன். உலக பொதுவான காரியத்தில் தான் செய்து நடக்கும்போது ஆண்டவர் எனக்காக என்ன செய்யார்? தாகப்பட்டார், தாகமாக இருந்தார். நான் என்ன செய்ய? ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன். அப்போ என்னையை தாண்டி என்ன செஞ்சாங்க? அநேக பேர் பாவத்துலேயும் மோசத்துலேயும் நிறைய காரியத்தில் அவங்க இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்றாரு? அவங்களுக்காக எப்படி இருந்தாராம்? பரிதபிக்கிற இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? தாகமாக இருக்கிறாரு. தாகமாக இருக்கும்போது இப்போ ஒருத்தவங்க நல்லது செய்யும்போது அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்க? செய்யின்னு சொல்லிட்டு அவனை உற்சாகப்படுத்துவாங்களா? சில பேர் உற்சாகப்படுத்துவாங்க, நீனு செய்யப்பா, இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்க? அதை வெறுப்பாங்க. அதே போல தான் ஆண்டவர் சரியான காரியம் செய்யும்போது, ஆத்துமாக்களுக்காக அவர் பரிதபிக்கும் போது, அவங்களாம் மீட்கும் போது அவங்க என்ன அவங்களுக்கு எதிரடையான உள்ள நபரில் என்ன செய்கிறாங்க? இவர் என்ன செய்யணும்? சிலுவையில் அறையப்படணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைய வேண்டும்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைய போயிட்டாங்க. இப்போ யார் சிலுவையில் அறையப்படுவா? தவறு செஞ்சவங்க. இப்போ நம்ம பாஷையில் பேசணுன்னாக்கா குற்றம் சாட்டுறவங்க இப்போ யார் எந்த இடத்துல கொண்டு போவாங்க? ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க. அதே போல் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போகிறாங்க? சிலுவையில் கொண்டு போகப்பட்டாங்க. அந்த இடத்துல சிலுவையில் கொண்டு போகணும். பக்கத்தில் யார் இருக்கிறா? தவறு செஞ்சவங்களை. யார்? கள்ளர்கள். கள்ளர்கள்னா தவறு செஞ்சவங்களையும் பரிசுத்தமுள்ள இடத்துல. இப்போ நான் நல்லா இருக்கிறேன், நல்ல ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். என் பக்கத்தில் யார் இருக்கா? கள்ளர்கள் இருக்கிறாங்க. அப்படி நிற்கும்போது யார்? இப்போ 3 பேர் யாராக இருக்கிறாங்க? கள்ளர்களாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல யார்? கள்ளர்களாக அவங்க காணப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதுக்கு அவர் என்ன செய்யலை? ஒன்றுமே செய்யலை. அதுக்காக அவர் என்ன செய்கிறாரு? பரிதபிக்கிறார். ஏன்னாக்கா அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் கள்ளர்கள் தான். அவங்களுக்காக என்ன செய்கிறார்? ஆண்டவர் பரிதபிக்கிறாரு. ஆனால் அவங்களே என்ன செய்கிறாங்க? அந்த 2 கள்ளர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நான் தப்பு செஞ்சுட்டு வந்துட்டேன். ஒருத்தன் சொல்கிறான், நான் தப்பு செஞ்சுட்டு வந்துட்டேன், பரவாயில்ல, இவர் அப்போ நம்ம கூடயே இருக்கிறாரு. அப்போ இன்னொருத்தவங்களுக்கு என்ன செய்யுது? இன்னொருத்தர் நபருக்கு என்ன செய்யுது? அவருடைய மனம் கொத்துது. நீனு அமைதியாரு. என்னவா? நம்ம தப்பு செஞ்சுட்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு பாவமும் அறியாத நபர் என்ன செய்கிறாரு? தண்டனைக்கு உட்படுறாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? தன்னுடைய மரணத்தை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்போது அவருடைய தாகம் எப்படி இருக்குது? அவங்கள மன்னிக்கிற இடத்துல காணப்படும் போது அவர் என்ன செய்கிறாரு? இன்னொருத்தர் 2 கள்ளர்கள் மனம் திரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் தப்பு செஞ்சீங்க, நான் தப்பு செய்யலை, நான்லாம் தப்பு செய்யாமல் இருக்கிறான், எப்படி இருக்கிறான்?
நல்லா கெத்தாக இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்யல, அந்த இடத்துல அப்படி இல்லை. தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும்போது ஆண்டவர் 2 கல்லறை இருந்த நபரை, ஒரு நபரை ரட்சிக்கப்படும்படியாய் அல்லேலூயா ரட்சித்து அவருடைய இடத்துல, அவருடைய ஸ்தானத்தில் தன்னை என்ன செஞ்சார், சேர்த்து கொண்டார். இதுதான் அவருடைய தாகம். என்னது, பாவத்தில் போவந்த பாவத்தில் நோக்கி அந்த இடத்துல போன நபரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு வந்தார், தன்னுடைய இடத்துல மீட்டு கொண்டு வந்தார். இப்போ இன்னொரு தாகத்தை குறித்து பார்க்கலாம். அதுலேயே லூக்கா 23:34 வசனம் வாசிங்க. லூக்கா 23:34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ 2 கள்ளர்கள் பேசும்போது கூட அவர் என்ன செஞ்சாராம், அவர் தெரியாமல் பேசுகிறாங்க. பிதாவே என்ன செய்கிறாரு, நீங்கள் இவரை மன்னிங்க. மன்னிக்கிற சொல்ல பட்சத்தில் அவர் எப்படி என்ன செய்கிறாரு, ஒருத்தர் அந்த பாவத்திலேருந்து மீட்டு ரட்சிப்புக்குள்ளே வந்துடுறாரு. 2வது தாகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 2வது தாகம் என்ன ஏற்படுச்சுன்னா, ஜபத்தில் தாகம், வேத வாசிப்பில். 2வது தாகம் அது ஜப தாகம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ண. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னவா, நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல காணப்பட்ட. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிற இடத்துல காணப்படணும். 1வது காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஏற்படுச்சு, தாகம் ஏற்படுச்சு. அநேக பிள்ளைகள் பாவத்திலையும் சாபத்திலையும் கடக்கும்போது அவருடைய தாகம் என்ன எப்படி இருந்தது, தன்னுடைய சேர்த்துக்கொள்ளணும், அவங்க பாவம் இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட சாபம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த தாகம், ஆத்துமா என்ற தாகம், அவங்க என்னுடைய பிள்ளைகளா வரணும் என்ற தாகம். 2வது தாகம் அவருக்கு என்ன இருந்துச்சு, ஜெபத்தில் தாகமாக இருந்துச்சு. மார்க்கு 1:35 வசனம் வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணிறா. எங்கே போனாராம், அவர் எப்போ போனாராம், அதிகாலையில். அல்லேலூயா. அப்போ ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப வல்லமையானது. எப்போயா, அதிகாலையில். 2வது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6:46 வசனம் வாசிங்க. மார்க் 6:46 வாசிங்க. வாசிங்க. சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அப்போ வந்து அவர் எந்த வேலையில் இருந்தார், பகல் வேலையில் அவர் என்ன செஞ்சார், ஜெபித்து கொண்டிருந்தார். 3வது 14 மத்தேயு 14:23 வசனம் வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு வாசிங்க. அவர் என்ன செஞ்சாராம், சாயங்காலமான போது. அப்போ 1வது ஜெபம் அதிகாலை ஜெபம், 2வது பகல் வேலையில் ஜெபிச்சாரு, 3வது சாயந்தர நேரத்தில். 4வது நானே சொல்லிடுறேன், லூக்கா 6:12 அவர் என்ன செஞ்சாராம், இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஜெபம்ன்றது நமக்கு மிக 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 என்னவா முக்கியமான காரியம். 4வது காரியம், இரவு முழுவதும் அவர் என்ன செஞ்சார், ஜெபித்து கொண்டு இருந்தார். 5வதாக லூக்கா 9:18 அவர் எப்படி ஜெபம் பண்ணார், சீஷரோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிரா. அப்போ தனித்திருந்து ஜெபம் பண்ணார், அதிகாலையும் ஜெபம் பண்ணார், பகல் வேலையும் ஜெபம் பண்ணார், இரவு முழுவதும் அவர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். அடுத்து என்ன செஞ்சார், சீஷரோட. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லையா, நம்ம இப்போ நம்ம யார்,
சீஷர் கூட்டம். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி ஐக்கியமாக இருந்து கூட்டி ஜெபம் பண்ணுறோம், அதே போல் அவர் தனிமையாகவும் ஜெபம் பண்ணல, தனிமையாக ஜெபம் பண்ணார். அடுத்தது என்ன செஞ்சார், சீஷருடைய கூட என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணினார். அடுத்தது லூக்கா 23:34 சிலுவையிலே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அதுதான் யார், இந்த கள்ளர்கள். இது மட்டும் வாசிங்க. மத்தேயு 17:21 வாசிங்க. மத்தேயு 17:21 வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலே மன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு பிரச்சனை, சோதனை, வேதனை, எந்த காரியம் இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவை, ஜெபம் தேவை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதிகாலை ஜெபம் பண்ணுறாரு, இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுறாரு, பகல் வேலையில் ஜெபம் பண்ணுறாரு, மதிய வேலையில் ஜெபம் பண்ணுறாரு, சீஷரோட கொண்டு ஜெபம் பண்ணுறாரு. அடுத்த லாஸ்ட்டில் என்ன பண்ணார், சிலுவையில் ஜெபம் பண்ணார். அப்போ சிலுவையில் ஜெபம் பண்ணதுனால அங்கே 2 கள்ளர்களை ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ரட்சிக்கப்பட்ட அவரோட கூட பரதேசில் இருப்பா. இதுக்கு உதாரணமாக கூட என்ன செய்யலாம், அண்ணாலை நம்ம எடுத்துக்கலாம். அண்ணாளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சா இல்லையா, இருந்துச்சு. அவங்களுக்கு குறைச்சலே இல்லை ஆசீர்வாதத்தில். ஆனால் என்ன ஆசீர்வாதம் இல்லை, கர்ப்பத்தின் கனி இல்லை. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க, கிடைச்சதா இல்லையா. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்களுக்கு அந்த குறைவி ஆண்டவர் என்ன செஞ்சார், நிறைவாய் மாற்றினார். 3வது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:6-7 வாசிங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் தாகமாய் இருக்கிறவருக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 1வது காரியம் அவருக்கு என்ன ஏற்பட்டுச்சு, ஆத்தும தாகம். அநேக பிள்ளைகள் வீணா போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தாகத்தில் இருக்கார். 2வது ஜப தாகம். அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும், ஆத்தும தாகம் நமக்கும் காணப்படணும், ஜப தாகம் நமக்கும் காணப்படணும். 3வது ஜீவ தண்ணீர் அவர் என்ன செய்கிறாரா, இலவசமாக கொடுக்குறார். இலவசமாக என்ன செய்கிறார், ஜீவ தண்ணீர் என்னன்னா அபிஷேகத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. நம்ம இதிலெல்லாம் நம்ம ஐக்கியப்பட்டு காணும்போது, ஆத்துமாக்களுக்காக நம்ம பரிதபிக்கும் போது, ஜெபத்தில் நம்ம பரிதபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்குறேன். அல்லேலூயா. நான் உனைய கொண்டு போகிறேன். அல்லேலூயா. உனக்கு அபிஷேகம் தரேன். அல்லேலூயா. இலவசமாக கொடுக்க யார் வேணானுவா, வேணானுவோமா, நம்ம வேணானே சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஆத்துமா தாங்க. அவர் எப்படி அந்த பாதையில் கடந்து போனாரோ அதே போல் நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்துட்டோம். ஆனால் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாத இடத்துல பாவத்திலையும் சாபத்திலையும் கிடக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைய தாகத்தோடு இருக்கும்பொழுது ஆண்டவர் ஆத்தும தாகத்தையும் கொடுக்குறாரு, ஜப தாகத்தையும் கொடுக்குறாரு. இன்னொன்று அதுக்கு நம்ம கிஃப்டான இலவசமான சரி அபிஷேகத்தையும் கொடுக்குறாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.